இங்க ஒரு சைக்கோ கில்லர் ரேண்டமா ஆளுங்களை செலக்ட் பண்ணி அவங்கள சாகடிச்சு அவங்க கையை வெட்டி எடுக்கிறான். எஸ்ஐயா இருக்கிற நம்ம ஹீரோ இந்திரா குடிச்சிட்டு கார் ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி சஸ்பென்ஷன் ஆகுறாரு. அதே கோவத்துல நிறைய குடிச்சு குடிச்சு கன்ஃபார்மியும் போகுது. கொஞ்ச நாள்ல அவங்க ஒய்ஃபும் கைவெட்டப்பட்ட நிலையில மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஒய்ஃபு கொண்டவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி விக்டிம் கிட்ட கேட்டு சைக்கோ கில்லரோட ஃபேஸ் வரைஞ்சு முடிச்சு அவனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாரு. விசாரணையில அந்த சைக்கோ கில்லர் இதுவரைக்கும் 28 கொலை பண்ணியிருக்கான். ஆனா இந்த பொண்ணை நான் கொல்லலைன்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒய்ஃபு கொண்டவனை கண்டுபிடிக்கலன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தூங்கும்போது ஒய்ஃபோட கையை கொலகாரம் ஹீரோ பக்கத்துல போட்டுட்டு போக கொலகாரம் வீட்டில் தான் இருக்கான்னு ஹீரோ கெஸ் பண்றாரு. அப்படியே 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. இப்பதான் அந்த கொலகாரம் உண்மையை சொல்றான். ஆக்சுவலி இவர் பேர் பத்ரா. ஹீரோ வீட்டில் வேலை செஞ்ச மதின்ற பொண்ணை சின்சியரா லவ் பண்ணியிருப்பாரு. மதியம் பத்ரா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. மதிய பார்க்க பத்ரா திருட்டுத்தனமா வரது வழக்கம். அப்படி ஒரு நாள் மதிய பார்க்க தாலி வாங்கிட்டு வந்து மதிக்கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ காலிங் பெல் அடிக்க பத்ரா மேல இருக்கிற கபர்ல ஒழிச்சுக்கிறாரு. சஸ்பென்ஷன் ஆன கோவத்துல வந்த ஹீரோ இந்திரா ட்ரிங்க்ஸ் கேட்க மதி வயிற்றுல எடுத்துட்டு வந்து தெரியாம கீழே போட்டு உடைச்சிடுறான். கோவத்துல இந்திரா அடிக்க மதி கீழே விழுந்து கிளாஸ் பீசஸ் குத்தி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஒய்ஃபும் வர வேற வழி இல்லாம 2 பேரும் சேர்ந்து அந்த பாடி டிஸ்போஸ் பண்றாங்க. வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் பார்த்து வளர்ந்த பத்ரா மதி வந்த பிறகுதான் சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாரு. இப்ப நம்ம சந்தோஷம் மொத்தத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே, இவங்களை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு பிளான் போட்டு சைக்கோ கில்லர் ஸ்டைல அவங்க ஒய்ஃபை சாகடிக்கிறாரு. ஹீரோக்கு கண்ணு தெரியாம போனதுக்கும் பத்ரா தான் காரணம். இப்ப ரியல்ல மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட்டுக்கா. ஒரு கட்டத்துல இந்திரா என்னை கொல்றதுதான் உனக்கு சந்தோஷம்னா கொன்னுடுன்னு சொல்ல, அப்படிலாம் ஒரேடியா உன்னை சாகடிக்க மாட்டேன், லவரை பிரிஞ்சு நான் எப்படி கஷ்டப்படுறனோ அதே மாதிரி நீயும் அணுவா சாகணும்னு சொல்லிட்டு பத்ரா போறாரு.